ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 19/3/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, திரும்ப திரும்ப பாபாவையும் ஆஸ்தியையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. பாபா ஆன்மீக மருத்துவர், ஒரே மருந்து தான் கொடுக்குறார். அதன் மூலம் சதா காலத்துக்கும் நாம் ஆரோக்கியமாயிடுறோம். அது என்ன மருந்து? குழந்தைகளே, என் ஒருவனை மட்டும் நினைவு செய்தபடி இருங்கள். இதுதான் இந்த மருந்து, சஞ்சீவினி மூலிகை. சதா காலத்துக்கும் ஆரோக்கியமாக வச்சிருக்கிற மூலிகை. கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அதன் மூலம் அளவற்ற சந்தோஷம் அனுபவமாகும். அதுக்கு பதில், நான் இந்த கண்களால் பார்க்குற அனைத்தும் அழிய போகுது, நானும் பாபாவும் மட்டும்தான் அழியாமல் இருக்க போகிறோம் அப்படின்னு பேசிக்கணும். இல்லை, இந்த உலகத்தில் அனைத்தும் அழிய போகுது, என்னையும் பாபாவையும் தவிர. ஏன்னா ஆத்மாவையும் அழிக்க முடியாது, பாபாவையும் அழிக்க முடியாது. இனிமையான பாபா எங்களை சொர்க்கத்தின் எஜமானராக மாத்துறார். நாம் ஏகாந்தத்தில் சென்று இந்த மாதிரியெல்லாம் நமக்குள்ளே பேசிக்கிறதன் மூலமாகத்தான் அளவற்ற சந்தோஷம் அனுபவமாகும். பார்க்குறதெல்லாம் அழிய போகுது, அழிந்து சொர்க்கமாக போகுது. அந்த சொர்க்கத்திற்கு எஜமானராக என்னை பாபா மாத்துறார். இது சதா மைண்டுக்குள்ளே ஓட ஓட தான் உங்களுக்கு அந்த ஆனந்தம் இருக்கும். ஓம் சாந்தி. சிவபரமாத்மா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, இந்த மங்களகரமான சங்கம யுகம் ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நேற்று முரளி முடிக்கும்போதே அதான் சொன்னார் இல்லையா? சங்கம யுகன்ற ஒரு விஷயம் ஞாபகம் இருந்துச்சுன்னா முழு ஞானமும் உங்கள் புத்தியில் வந்துடும்ன்றார். எப்படி புரட்டாசி மாதம்னா கறி மீன் சாப்பிடக்கூடாது, பெருமாளுக்கு உகந்த நாள், தினமும் அதிகாலையில் எழுந்துச்சி கோலம் போடணும், எல்லாமே ஞாபகம் வந்துடுது புரட்டாசின்னு ஞாபகம் இருந்தாலே. அதேமாதிரி சங்கமயுகம் ஞாபகம் இருந்தாலே நான் மிக உயர்ந்தவன், பாபாவுடைய குழந்தை, தேவதையை விட உயர்ந்தவன், இது எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதுக்கு தான் ஒரு வினாடியும் நான் கலியுகத்தை சார்ந்தவன் இல்லை, சங்கமயுகத்தை சார்ந்தவன் ஞாபகம் இருக்கணும். அமெரிக்காவிலேருந்து இந்தியாவில் வர ஒருத்தனுக்கு ஒரு வினாடியும் நான் அமெரிக்கன் ஞாபகம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் நம்ம வேறு யுகத்தை சார்ந்தவர்னு ஞாபகம் இருக்கணும். குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் வரிசைக்கிரமமான முயற்சியின்படி இது தெரியுது. ஸோ தெரிஞ்சும் அதை ஞாபகம் வச்சுக்கலன்னா வேஸ்ட்டு தானே, மிகப்பெரிய ரகசியம் இல்லையா இது? ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய புத்தி எப்போவுமே இதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த மிக உயர்ந்த சங்கம யுகத்தில் மிக உயர்ந்த புருஷோத்தமர்களாக நாம் மாறிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த ராவணனுடைய சிறையிலிருந்து மீட்பதற்காக பாபா வந்திருக்கிறார். இதெல்லாம் நடக்கிற யுகம்தான் சங்கம யுகம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். இல்லை, சிறையில் சிக்கிட்டு இருக்கிற நம்மை விடுவிக்க வர யுகம். பாபா விடுவிக்கிறதுக்காக வரார். விகார சிறையிலிருந்து விடுபட்டு மிக உயர்ந்தவர்களாக ஆகிடுறோம். அப்படியே பறந்து போயிடுறோம். எப்படி ஒரு கூண்டில் இருக்கிற பறவையை கூண்டிலேருந்து விடுவிச்சா அது எவ்வளோ சந்தோஷமாக பறந்து போகும். அந்த மாதிரி குழந்தைகளாகிய உங்களுக்கும் நாம் ராவணனுடைய சிறையில் இருக்கிறோம், பலவிதமான துக்கத்தில் இருக்கோம். இதிலிருந்து நம்மை விடுவிக்க வராருன்னு ஞாபகம் வரணும். ஸோ எதை கம்பேர் பண்ணி உங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கோங்கன்றார். இல்லை, கூட்டு பறவைக்கு எப்படா திறந்து விடுவோன்ட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கணுன்றார். ஆனால் நீங்கள் இந்த கூண்டை விட்டு வரமாட்டேன்ட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க, இந்த கூண்டுக்குள்ளே இருக்கணும்னு பக்தி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதான் சொல்கிறார், இந்த உடம்பும் துக்கம் கொடுக்குது, சுற்றி இருக்கிறவங்களும் துக்கம் கொடுக்குறாங்க, விலைவாசி ஏறுது, பலவிதமான நோய் வருது, யாருக்கிட்டையும் வருமானம் இல்லை. இந்த உலகம் நமக்கு தேவையா? அப்படியே அளவற்ற செல்வம் இருக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியமுள்ள அழகான உடல் எனக்காக காத்துக்கிட்டு இருக்குது, அங்கே நான் பறந்து போக போகிறேன்,
அப்படின்ற ஆனந்தம் இருக்கணும். அதுக்கான யுகம்தான் இந்த சங்கம யுகம். இதை ஞாபகப்படுத்திக்கிற யுகம். ஸோ நம்ம இந்த கூண்டிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் பாபா வந்திருக்கிறார். ஆனால் நம்ம மனிதர்கள், பறவைகள் கிடையாது. இருந்தாலும் நம்ம சிக்கிட்டு தான் இருக்கிறோம். வேதங்களில் தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் இடையில் சண்டை நடந்ததாகவும் தேவதைகள் இறுதியில் யுத்தத்தை வென்றதாகவும் எழுதிட்டாங்க. உண்மையிலே சண்டைக்கான விஷயமே இங்கே கிடையாது. அசுரராக இருக்கிற நாமத்தான் தேவதைகளாக மாறிட்டு இருக்கிறோம். அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய அசுர குணத்தின் மீது நாம் வெற்றி அடைகிறோம். அந்த 5 விகாரங்களைத்தான் ராவணன்னு சொல்கிறோமே தவிர ராவண சம்பிரதாயத்தை நாம் வெற்றி கொள்ளலை. எல்லாரையும் போய் அழிக்கிறது கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற விகாரங்களை அழிக்கிறோம், மற்றவர்களுக்கும் உதவி பண்ணுறோம். அவங்க விகாரங்களை அழிக்கிறதுக்காக இந்த ஞானத்தை கொடுக்குறோம். இந்த 5 விகாரங்கள் தான் ராவணன். மற்றபடி இங்கே நாம் யாரையும் கொழுத்துறதில்லை. அவங்க ராவணனை கொழுத்துறாங்க இல்லையா? நாம் அதிக வெயிலும் இல்லாமல் அதிக குளிரும் இல்லாத சதா காலமும் வசந்தமாக இருக்கக்கூடிய ஒரு உலகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஆனந்தம் குழந்தைங்களுக்கு நிறைய இருக்கணும். இல்லை நம்ம போக போகிற இடம் அந்த மாதிரி இடம். அங்கேயே வாழ போகிறோம். மனிதர்கள் ஊட்டி கொடைக்கானல் போவாங்க, போயிட்டு திரும்பி வந்துடுவாங்கல்ல. அங்கேவா இருக்க முடியும்? அங்கேயே இருந்தால் அதுவே நரகமாயிடும். ஆனால் நமக்கு அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. சதாகாலமும் வசந்தமாக இருக்கும். அந்த தங்க யுகத்தின் வசந்த காலம் இப்போ வருது. இங்கே வசந்த காலம் குறுகிய காலமாக இருக்குது. ஆனால் அரை கல்பத்திற்கு உங்களுக்கு வசந்த காலம்தான் இருக்க போகுது. அங்கே சுட்டெரிக்கும் வெயிலெல்லாம் இருக்காது. ஆனால் இங்கே மனிதர்கள் வெயிலினால் எத்தனை பேர் இறக்குறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இந்த கஷ்டங்கள்ல இருந்தெல்லாம் உங்களை விடுவிக்கிறதுக்காகத்தான் அழிவற்ற மருத்துவர் ரொம்ப ஈஸியான மருந்தை கொடுக்கிறார். சஞ்சீவினி மூலிகை கொடுக்கிறார். மற்ற மருத்துவர்கள்கிட்ட போகும்போதே என்னாகும்? ஐயோ, டாக்டர் ஃபீஸை விட மருந்து ஃபீஸ் அதிகமாக இருக்குமே. அதான உண்மை. டாக்டர் ஃபீஸ் 100 ரூபானா மருந்து 1000 ரூபா. ஸோ அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இங்கே ஒரு பைசா செலவு பண்ண தேவையில்லை. நிறைய மருந்தும் கிடையாது. ஒரே மருந்து தான். என் ஒருவனை நினைவு செஞ்சுக்கிட்டே இரு, அனைத்து நோயிலிருந்தும் 21 ஜென்மத்துக்கு முற்றிலும் விடுபடுவாய். வேறு எந்த மருந்தும் கிடையாது. 21 ஜென்மத்துக்கு நீங்கள் எந்த மருந்தும் சாப்பிட தேவையில்லை, இந்த மருந்தும் சாப்பிட தேவையில்லை இல்லையா? அங்கே பாபாவை நீங்கள் நினைக்கவும் தேவையில்லை. குழந்தைங்க சொல்கிறாங்க, எப்படி சார்ட் எழுதணும் அப்படின்னு நாங்கள் செமினார் வைக்க போகிறோம் பாபா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பாபாவை நினைக்கிறது, இப்படியெல்லாம் நாங்கள் சொற்பொழிவு நடத்த போகிறோம். பாபா உங்களை உட்காந்து எழுதுறதுக்கான வேலை, அந்த கஷ்டத்தை கூட கொடுக்கல. பேப்பரை கூட நீங்கள் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? ஜஸ்ட்டு உங்களுடைய புத்தி எப்பவும் அப்பாவோட இணைஞ்சு இருக்கட்டும். பக்தி மார்க்கத்தில் அப்பாவை எப்படி நினைக்கிறதுன்னு நீங்கள் சார்ட்டாக போட்டிங்க. ஸோ இது கொஞ்சம் முரண்பாடாக இருக்கும் இல்லையா? பாபா சார்ட் வைங்கன்னு தான் எல்லா முறையிலும் சொல்லுவார். ஆனால் இங்கே வேறு மாதிரி சொல்கிறார் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஒரு ஸ்டேஜுக்காக, ஸோ ஆரம்பத்தில் எல்லோரும் சார்ட் வைக்கணும், இல்லாட்டினா நினைவே இருக்காது. ஒரு டைமுக்கு அப்புறம் இன்னொரு முறையில் சொல்லுவார், குறைஞ்சது 8 மணி நேரம் நினைக்கணும்னு. இன்னொரு முறையில் என்ன உங்களுக்கு கொஞ்ச நேரம் சொர்க்கம் கிடச்சா போதுமா, நிரந்தரமாக வேணுன்றீங்களா, அப்புறம் என்ன 8 மணி நேரம் மட்டும் நினைக்கிறீங்க அப்படின்னு அவரே கேட்பார். இப்போ என்ன சார்ட்டு போட்டு தான் நினைப்பீங்களா? உங்கள் அப்பாவெல்லாம் சார்ட்டு போட்டு தான் நினச்சிட்ருக்கீங்களா லௌகிக அப்பாவன்னு கேட்குறாரு. ஸோ புரிஞ்சுக்கணும் எதுக்காகன்ட்டு. இது திட்டத்திட்ட பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சண்டை மாதிரி இருக்கும் இல்லை? மனைவி ஒரு நாள் ஒன்று சொல்லுவா, அடுத்த நாளே வேறு மாதிரி சண்டை போடுவா, அதுக்கு அடுத்த நாள் வேறு மாதிரி சண்டை போடுவா. ஸோ அந்த மாதிரி தான் பாபாவுமே நம்மக்கிட்ட இதுதான் வாழறது, கணவன் மனைவியாக பாபா கூட இல்லை. இப்போ கேட்குறாரு சார்ட் இப்போ வைன்னு சொன்ன அதே பாபா எதுக்கு சார்ட் வைக்கிறீங்க? உங்கள் அப்பாவெல்லாம் நீங்கள் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தீங்களா லௌகிகத்தில்?
அப்படின்னு உரிமையாக கேட்குறார். அதனால் அதெல்லாம் நீங்கள் எதுவும் எழுதலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா எழுதாமல் விட்டுறாதீங்க. இது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பாபா சொல்கிறார். அதனால தான் முரளி எல்லா ஸ்டேஜுக்கானவங்களுக்கும் சேர்த்து இருக்கும். புதுசாக வர குழந்தைக்கான மெசேஜும் இருக்கும், 1 வருஷத்து குழந்தைக்கான மெசேஜும் இருக்கும், 50 வருஷத்து குழந்தைக்கான மெசேஜும் இருக்கும், மரண படுக்கையில் இருக்கிற தாதி தீதிங்களுக்கான மெசேஜும் இருக்கும். ஸோ எது நமக்கு, அதை நாம் எடுத்துக்கணும். பாபா ஏன் இதை சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். குழந்தைங்க, ஏன்னா இதை மெயினாக நான் ஏன் சொல்கிறேன்னா, சார்ட்டு வைக்கிறதுக்கு சோம்பல் பட்டு, அதையும் பாபா சொன்னார் இல்லையா போன வரலாம், 3 நாள் எழுதுறாங்க விட்டுறாங்கன்ட்டு அவங்களுக்கு குஷி ஆகிடும், அப்பாடா பாபா வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு. கிடையாது, வைக்கணும். வைத்து அதற்கு பிறகு அதையும் மீறி எந்த நேரமும் நினச்சிட்டே இருக்கிறேனே அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரணும். அந்த நேரம் இதை விட்டுடலாம் அப்படிங்கிறார். குழந்தைங்க பாபா கிட்ட சொல்கிறாங்க, பாபா நான் உன்னை மறந்துடுறேன். பாபா சொல்கிறாரு, வெளியில் சொல்லாத. யாராவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? என் அப்பாவை மறந்துடுறேன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? குழந்தைங்க சொல்கிறாங்க, பாபா உயிரோடு இருந்துக்கிட்டே உங்களுடையவரை ஆகிட்டோன்னு சொல்கிறீங்க. எதுக்கு என்னுடையவரை ஆனீங்க? உலக சுயராஜ்ய அதிகாரத்தை ஆஸ்தியாக அடையிறதுக்காகத்தான் மாறினீங்க. அப்போ உலக சுயராஜ்யமே உங்களுக்கு கொடுக்குறாரு ஒருத்தர்னா அவரை ஏன் மறக்கிறீங்க? ஏன்னா நினைவின் மூலமாகத்தான் நீங்கள் அடைய போகிறீங்க. அவருடையவராக ஆகிட்டீங்க. ஆனீங்கன்னா மறக்காதே. இப்போ மறக்கிறீங்கன்னா அவருடையவராக ஆகலைன்னு அர்த்தம். உலக சுயராஜ்யத்தையே கொடுக்குற அந்த அப்பாவை நீங்கள் எப்படி மறக்கிறீங்கன்றார். இவ்வளோ பெரிய ஆஸ்தி கற்பனைக்கு எட்டுமா? 21 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட போகிறீங்க. அதை கொடுக்குறவரை உங்களால் நினைக்க முடியாதா? பல தடவை பல கல்பமாக அவர்கிட்ட இந்த ஆஸ்தியை நீங்கள் அடைஞ்சிருக்கிறீங்க. அப்பையும் மறக்கிறேன்னு சொல்கிறீங்களே. அப்பா கிட்ட இருந்து நீங்கள் ஆஸ்தி அடையணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அப்பாவை நீங்கள் நினைக்கணும், தெய்வீக குணங்களை தாரணை பண்ணணும். ஸோ இதில் எழுதுறதுக்கு என்ன இருக்குது? உங்கள் இதயத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. நான் அப்பா நினைவில் இருக்கிறேன்னா, தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுறேன்னா, ஒரு வினாடி மைண்டுக்குள்ளே இது ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுவும் சொல்கிறார் இல்லையா, சங்கமிகத்தை சார்ந்தவன்றது மறக்கவே கூடாதுன்றார். நாரதருடைய உதாரணம் இருக்குது. நாரதர் தான் பக்தர்களில் நம்பர் 1 பாபா சொல்லுவார். அப்போ உண்மையில் அந்த நாரதர் நீங்கள் தான். ஏன்னா பல ஜென்மங்களாக பக்தி செய்த மிக பழைய பக்தர்கள் நீங்கள் தான். இப்போ நீங்கள் இந்த இனிமையான அப்பாவை நினைவு செய்கிறதன் மூலமாக தான் அளவற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறீங்க. எந்த அளவுக்கு நினைவு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் லக்ஷ்மி அல்லது நாராயணனை திருமணம் செய்வதற்கு தகுதி பெறுகிறீர்கள். இல்லை, நினைவு அதிகமாக அதிகமாக லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் நெருங்கிட்டு இருக்கிறேன், தகுதி கிட்ட வந்துட்டு இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கணும். நினைவு குறைய குறைய எட்ட போகிறீங்க. லக்ஷ்மி நாராயணனை நினச்சி கூட பார்க்க முடியாத நிலைக்கு, பார்க்கக்கூட முடியாத தூரத்துக்கு போயிட்டுருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு ஏழை குழந்தை பணக்காரன் ஏழை குழந்தையை தத்தெடுக்கிறான் அப்படின்னா அந்த ஏழை குழந்தை ரொம்ப சந்தோஷப்படும். அந்த புது தந்தையை நினச்சிக்கிட்டே இருக்கும், அந்த ஆஸ்தியும் நினச்சிக்கிட்டே இருக்கும். நான் எவ்வளோ பாக்கியம் செஞ்சுருக்கிறேன், இந்த அனாதைய பாபா, அதாவது அந்த பணக்கார அப்பா தத்தெடுத்திருக்கிறாரேன்ட்டு. அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டோம். உடம்பு, பொருள், செல்வம், புத்தி எல்லாம் இழந்துட்டோம். எல்லாத்துலேயும் பிச்சைக்காரன். அந்த பிச்சைக்காரனை கடவுள் எடுத்து கோபுரத்து மேலே உட்கார வைக்கிறாருன்னா அவரை எந்த அளவுக்கு நினைவு செய்யணும். இங்கே நிறைய பேருக்கு அப்பாவுடைய குழந்தையாகி ராஜ்யத்தை அடையணுன்ற அளவுக்கு கூட புத்தி இருக்க மாட்டேங்குது. உங்களை உலகத்துக்கே எஜமானராக்கக்கூடிய அப்பாவை கூட நினைக்க முடியலன்னு நினைக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குதுன்றார் பாபா.
உலகத்துக்கு எஜமானர் ஆக்கிறவரையே உங்களால் நினைக்க முடியலையேன்ட்டு பாபா குழந்தைங்களை தத்தெடுக்கிறாரு. அதனால் அப்படிப்பட்ட தந்தையை உங்களால் நினைக்க முடியல அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குதுன்ற இல்லை. எவ்வளோ பெரிய தந்தை, அதாவது ரோட்டில் பிச்சை எடுக்கிற ஸ்டேஜில் நம்ம இருக்கிறோம். அப்படிப்பட்டவங்கள சொர்க்கத்தின் அதிபதி ஸ்ரீ நாராயணன் ஆக்கிறவரை நினைக்க முடியலன்றது நீங்களே நினச்சி பாருங்களாம். ஆச்சரியமாக இருக்குதா இல்லையான்னு கேட்குறேன். ஸோ அப்படிப்பட்ட தந்தையும் அவர் கொடுக்கக்கூடிய ஆஸ்தியும் தொடர்ந்து நினைவு பண்ண வேண்டாமா? ஒன்றும் இல்லை, ஒரு அப்பா, லௌகீக அப்பாவே உங்களுக்காக ஒரு வீடு கட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லைன்னா அவருக்கே ஆச்சரியமாக கண்டு, உனக்காக தாண்டா அவ்வளோ செலவு பண்ணி வீடு கட்டுறேன், போய் ஒரு தடவை பார்த்துட்டு கூட வரமாட்டியாடா நீன்னு அப்படின்னு கேட்பார்ல. அந்த மாதிரி தான் பாபா சொல்கிறார், உனக்காக தான் நான் அந்த சொர்க்கத்தையே உருவாக்குறேன், அதை உன்னால் நினைக்க கூட முடியாத, போய் கூட பார்க்க சொல்லலை, ஏன்னா பார்க்க முடியாது இப்போதைக்கு. அப்போ மனசால் நான் அதை அடைய போகிறேன்னாவது நீ நினைக்க வேண்டாமா? அதை கற்றக்கூடிய அப்பாவை நினைக்க வேண்டாமா? பாபா சொல்கிறார், இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, என்னை நீங்கள் கூப்பிட்டதே தத்தெடுப்பதற்காகத்தான். என்னை உங்களுடையவரை ஆக்கிக்கோங்கன்னு தான் கூப்பிட்டீங்க. ஸோ தொடர்ந்து எனக்கு அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அரை கல்பமாக. ஸோ அந்த தந்தை தான் சொர்க்கத்தையே ஸ்தாபனை பண்ணுறார். ஸ்தாபனை பண்ணி அந்த சொர்க்கத்தின் ஆஸ்தியை உங்கள் கையில் கொடுக்குறார். பாபா கிட்ட என்னன்னு கூப்பிட்டீங்க? பாபா, அழுக்காக இருக்கிற எங்களை தத்தெடுத்து தூய்மையாக்குங்க, உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழியே கிடையாதுன்னு கூப்பிட்டீங்க. நான் அழுக்காக இருக்கிறேன், ஏழையாக இருக்கிறேன், அசிங்கமாக இருக்கிறேன், ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறேன்னு நீங்களே சொன்னீங்க பக்தி மார்க்கத்தில். இந்த எல்லையற்ற தந்தையை வந்து இந்த துர்கதியிலேருந்து என்னை காப்பாற்றுங்கன்னு கதர்னீங்க. இப்போ பாபா வந்துட்டார். எல்லையற்ற தந்தை வந்து சொல்கிறாரு, பக்தி மார்க்கத்தில் இருந்த துக்கத்தோடு ஒப்பிடும் பொழுது இப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு துக்கம் இல்லை. இன்னொரு விஷயம் பாபா சொல்கிறாரு, பக்தி மார்க்கத்திலேயே கூட மற்ற அஞ்ஞானி மனிதர்கள், நம்ம தர்மத்தை சாராதவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஒப்பிடும்போது உங்களுக்கு அந்த அளவுக்கு துக்கம் கிடையாதுன்றார். கரெக்டாக தானே? யோசிச்சு பாருங்களேன். இப்போயே நம்ம வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமையிலேயே இருக்கிறோம். ஸோ அப்போ பாருங்கள், கடைசி வரைக்கும் நம்மளை ராஜாவாக தான் வச்சுருக்கிறார். ஆனால் இப்போ மனிதர்கள் பாருங்கள், கஷ்டப்பட வேண்டிய நேரத்தில் பாபா நம்மளை தூக்கிட்டார். ஆனால் உங்களை சுற்றி பாருங்கள், அஞ்ஞானிகள் எவ்வளோ துக்கத்தில் இருக்கிறாங்க இல்லை, காது கொடுத்து கேட்க முடியல, அவ்வளோ துக்கத்தில் இருக்கிறாங்க. ஒரு சகோதரி அஞ்ஞானி வந்து ஏதோ வெளிநாட்டு சவுதியோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கால் பண்ணுறாங்க, இலங்கையை சார்ந்தவர்கள். அவங்களுடைய 2 பொண்ணு அவங்கள தனியாக இலங்கையில் விட்டுட்டு இவங்க போய் அங்கே வீட்டு வேலை செய்கிறாங்க. அந்த பொண்ணை வந்து தங்கச்சி வீட்லேயே எங்கேயோ விட்டுட்டு போனாங்க அப்போ இருக்க. பேசுகிறதுக்காக ஃபோனெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த பொண்ணுடைய பர்த்டே கால் பண்ணுறாங்க, யாரும் எடுக்க மாட்டுறாங்க. அப்படியே அழுகுறாங்க, நான் தற்கொலை பண்ணிக்கலாம் போல் இருக்குது, ஏன் இப்படி பண்ணுறாங்க? இப்போ எவ்வளோ வழியில் இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்கள் அஞ்ஞானிகள்லாம். ஸோ நான் படிக்கலைன்னு தான் என்னை மதிக்கலப்பில் இருக்குது, நான் ஏதாவது படிக்கணும், இப்படியெல்லாம் ஏங்குறாங்க. ஆனால் நம்மளை பாபா எப்படி வச்சுருக்கிறாருன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஸோ பாபா வந்துட்டாருனாலே என்ன அர்த்தம்? உலக அழிவுக்கான நேரம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். அந்த டைமில் தான் பாபா வரார். இந்த மகாபாரத யுத்தத்தின் அப்புறம், அதாவது உலக அழிவுக்கு அப்புறம் பல ஜென்மத்துக்கு யுத்தத்திற்கான பேர் அடையாளமே இருக்காதுன்ற. பல ஜென்மங்கள், பல வருடங்கள், 2500 வருஷத்துக்கு யுத்தம்னா என்னென்னு அந்த மனசளவில் கூட இருக்காது. அதுக்கப்புறம் கூட எடுத்தோடனே யுத்தம் வராது இல்லையா? நரகத்தில் கூட எடுத்தோடனே யுத்தம் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக சுயநல எண்ணம் வந்து ஒரு 100-200 வருடம் கழித்து தான் கொஞ்சம் சின்ன சின்ன ஃபைட்டு குடும்பத்தில் வரும், அதுக்கப்புறம் வெளியில் வரும். ஸோ சத்யுக திரேதாயுகத்தில் யுத்தமும் நடக்காது,
எந்த விதமான துக்கத்தின் பேர் அடையாளமும் இருக்காது, எந்த விதமான நோய் சின்ன தலைவலி கூட இருக்காது. ஆனால் இங்கே இப்போ பாருங்கள், எத்தனை விதமான நோய்கள் விதவிதமாக வருது. கொரோனா வருது, டிசீஸ் எக்ஸ்ன்றாங்க, இன்னும் என்னென்ன வரப்போதோ தெரியாது. காரணமே இல்லாமல் நிறைய பேர் இறந்துட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, புத்துன்னு இறக்குறாங்க. விளையாண்டுட்டு இருக்கிறாங்க, டக்குன்னு விழுறாங்க. கல்யாண மேடையில் பொண்ணு விழுந்து இறக்குறான். கல்யாணம் ஆகி ஒரு கட்டில் தூக்குறாரு, மாப்பிள்ளை டக்குன்னு நெஞ்சு ஹார்ட் அட்டாக்கில் இறக்குறாரு. அவ்வளோ பலகீனமாக இருக்கிறாங்க. பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த அனைத்து துக்கத்திலிருந்தும் உங்களை நான் காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிறேன், விடுவிக்க வந்திருக்கிறேன். என்னைத்தான் அரை கல்பம் நினைவு செஞ்சீங்க. கடவுளே வந்து எங்களை இந்த துக்கத்திலிருந்து வெளியில் எடுங்க, எங்களுக்குள்ள அமைதியும் ஆனந்தத்தையும் நிரப்புங்க அப்படின்னு கூப்பிட்டீங்க. எல்லாருமே இந்த 2 விஷயந்தான் கேட்குறாங்க கடவுள்கிட்ட, அமைதியும் சந்தோஷத்தையும் கொடு. ஏன்னா இங்கே அவ்வளவு அசாந்தி, வீட்டுக்கு வீடு துக்கம்தான். இங்கே வந்து உலகம் ஃபுல்லாக அமைதியாகிறதுக்காக மாநாடு நடத்துகிறாங்க. அதில் யார் அட்வைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்குறாங்க. சரி, அடுத்த வருஷம் அமைதி வந்துடுச்சா? நாளுக்கு நாள் உலகத்தில் அமைதி போய்கிட்டே தான் இருக்குது. பாவம், மனிதர்களுக்கு அமைதினா என்னன்னே தெரியல. அந்த இனிமையான தந்தையை தவிர வேறு யாராலையும் அமைதியை கொடுக்க முடியாது. மக்களுக்கு அமைதியை கொடுக்குற ஒரே வழின்னா யுத்தம் தான். சண்டை போட்டு எங்கேயாவது அமைதி வருமா? அவன் கம்முன்னு இருப்பானா? ஸோ நீங்கள் சண்டை போட்டு அவனை அழிக்கும்போது அந்த சாபமெல்லாம் சேர்ந்து வேற அந்த நாட்டையே நிம்மதியாகவே இருக்க விடாது. ஸோ அப்போ அமைதிக்கான வழியை பாபா தான் கொடுக்க முடியும். இதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நீங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, ஆனாலும் அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்போ நீங்கள் அரசாங்கத்துக்கு வந்து லெட்டர் எழுதி கேளுங்க. எதுக்கு ஒன்றுத்துக்கும் உதவாததுக்கு வேஸ்ட்டாக காசை வீணாக்குறீங்க, மாநாடு அது இதுன்ட்டு. ஏன்னா ஒரே ஒரு தந்தை தான் அமைதி கடல், அவர் மட்டும்தான் உலகத்தில் அமைதியை உருவாக்க முடியுமே தவிர, நீங்கள் மாநாடு நடத்துறதுனால அமைதிக்காக யாகமெல்லாம் கூட வளர்ப்பாங்க, அதனாலெல்லாம் அமைதி வரவே வராது அப்படின்னு லெட்டர் எழுதுங்கன்றார். ஸோ அப்படி நீங்கள் அரசாங்கத்துக்கு லெட்டர் எழுதுறீங்க அப்படின்னா நல்ல மரியாதை கொடுத்து ராயலாக எழுதணும். அரசாங்க அதிகாரிகளுக்கு ஒரு நல்ல பேப்பரில் எழுதணுன்றார். அந்த பேப்பருடைய தரத்தை பார்க்கும் பொழுதே இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான புள்ளிக்கிட்ட இருந்து தான் வந்திருக்குது, பெரும்புள்ளி தான் யாரோ எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு அதுக்கு மரியாதை கொடுப்பாங்கன்றார். இல்லையா? அதுவும் இருக்குது இல்லையா? அது அவ்வளோ ராயலாக இருக்கணுன்றார். ராயலாக இருக்கிறது தான் நமக்கு, இப்போ நம்ம வீட்டுக்கே 10 லெட்டர் வருதுன்னா எது பயங்கர அட்ராக்ஷனாக இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு திறப்போம். ஸோ பாபா எப்படி பண்ண சொல்கிறார் பாருங்கள். அவங்கக்கிட்ட கேளுங்க, நீங்கள் உலக அமைதியை பற்றி பேசுகிறீங்க, இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் உலக அமைதி இருந்ததா மீண்டும் அடையிறதுக்கு அப்படின்னு கேளுங்க. ஏன்னா நீங்கள் அமைதியை விரும்புகிறீங்கன்னா எப்பயோ ஒரு தடவை அது இருந்திருக்கணும் தானே. ஆனால் நமக்கு அது தெரியும் எப்போ இருந்ததுன்ட்டு. அதனால் நேரம் தேதியோடு நீங்கள் எழுதுங்க எப்போ இந்த உலகத்தில் அமைதியும் ஆனந்தமும் இருந்ததுன்ட்டு. பாபா தான் வந்து முழு உலகத்திலும் அமைதியையும் ஆனந்தத்தையும் உருவாக்கினார். அந்த யுகத்துக்கு பேர் தான் தங்க யுகம் இல்லையா? பொற்காலம். மனிதர்கள் நரகத்திலேயே பொற்காலம்ன்ட்டு வரலாறு புஸ்தகத்தில் நம்ம படிப்போம். நரகத்தில் என்ன பொற்காலம்? லக்ஷ்மி நாராயணன் தான் அந்த ராஜ்யத்துடைய அடையாளம். கோயிலில் வச்சுருக்கிறோம் இல்லையா, லக்ஷ்மி நாராயணன் கோயில். அப்போ அந்த பொற்காலத்துடைய அடையாளம் அவங்களுடைய ஆட்சி தான் நடந்துச்சு. மற்றபடி பிரம்மா மற்றும் பிராமணர்களாகிய உங்களுடைய பாகம் பற்றி யாருக்குமே தெரியாது, எந்த வேதத்துலேயுமே அது இல்லை. குறிப்பாக இந்த பிரம்மாவுடைய பாகம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அப்பாவுக்கே உடம்பு கொடுக்குற பாக்கியசாலி ரதம்
அவர் உடல் மூலமாகத்தான் சிவபாபா இவ்வளவு காரியங்களை செய்கிறார். அதனால தான் அவருக்கு, பிரம்மபாபாவுக்கு பல கோடி மடங்கு பாக்கியம் பெற்ற ரதம்னு சொல்லுவாங்களாம், பாக்கியசாலி ரதம். ஸோ இதை எப்படியெல்லாம் மற்றவர்களுக்கு நீங்கள் அவங்க புத்தியை தைக்கிற மாதிரி புரிய வைக்கலான்னு சிந்தனை பண்ணுங்க. மனிதர்கள் ரொம்ப போதையாக இருக்கிறாங்க இந்த உலகியல் விஷயத்தில். ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுக்கணும்னா நீங்கள் எவ்வளோ போதையாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் அவங்க யோசிப்பாங்க, என்ன நம்மளை விட இவன் சந்தோஷமாக இருக்கிறான், அது எப்படி சாத்தியம், அது அவன் மனசை ஏதோ பண்ணும், எப்படி இவங்களால் ஆனந்தமாக இருக்க முடியுது அப்படின்ட்டு. ஞான கடல் தந்தை மட்டும்தான் இந்த ஞானம் கொடுக்க முடியும். அவர்கிட்ட மட்டும்தான் இந்த ஞானம் இருக்குது. அவர் எப்போ வராரோ அப்போ தான் இந்த ஞானம் கிடைக்கும். கடவுள் எப்படி வருவாரோ அவர் வருவதும் ஒரே தடவை தான், அதுதான் இப்போ. அது வரைக்கும் வேறு யாரும் இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் நான் நிறைய வேதம் படிச்சிருக்கிறேன், நான் படிக்காத வேதமானலாம் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த வேதத்துலையும் இப்போ நாங்கள் சொல்கிற ஞானம் இருக்காது, நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். பக்தி மார்க்கத்தில் எல்லா பக்தர்களும் பக்தி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஞானம் யாரும் சொல்கிறது கிடையாது, கேட்கறது கிடையாது, கிடைக்கிறதும் கிடையாது. ஒரே ஒரு தந்தை தான் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். உண்மையிலே இந்த ஞானத்துக்காக ஒரு பர்மனண்ட்டாக புக்கையும் நீங்கள் உருவாக்குறது கிடையாது. காது வழியாக நீங்கள் கேட்குறீங்க, மற்றபடி நீங்கள் புக்கு, உங்களுக்கு முரளி புக்கு வருது இல்லையா, அதெல்லாம் தற்காலிகமானது தான். எல்லாமே உலக அழிவும் போது அதுவும் அழிஞ்சிடும். அதே மாதிரி நீங்கள் நோட்ஸ் எழுதுறீங்களே, அதுவும் அழிஞ்சிடும். இப்போதைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறதுக்காகத்தான் அந்த நோட்ஸ் எழுதுறதெல்லாம் தவிர அடுத்த தலைமுறைக்காக நீங்கள் பண்ணலை. ஏன்னா எல்லாமே அழிய போகுது இல்லையா. ராமாயணம் மகாபாரதம் மாதிரி தலைமுறையாக புஸ்தகமாக அச்சடித்து இது வரப்போகிறது கிடையாது. பாபா சொல்கிறார், நேற்று முரளியுடைய தொடர்ச்சியாகவே வருது. நேற்று முரளி ஃபுல்லாக எப்படி சேவை செய்கிறது, என்னென்ன தலைப்பில் பேசலாம் அப்படின்னு லிஸ்ட்டு போட சொன்னார் இல்லையா, அதே தான் இப்பயும் சொல்கிறார். ஸோ என்னென்ன தலைப்பில் பேச போகிறேன்ட்டு ஒரு பட்டியல் போடுங்க, அப்போ தான் உங்களால் அதை ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறார். ஸோ என்னென்ன டாப்பிக்கில் பேச போகிறோமோ அந்த தலைப்பெல்லாம் பட்டியல் போட சொல்கிறாரு. மற்றபடி இந்த புஸ்தகங்கள் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது, நினைவு மட்டும்தான் உங்கள் புத்தியில் நிலைச்சிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம ஞானத்துடைய சாரமே பார்த்திங்கன்னா அப்பாவையும் ஆஸ்தியும் நினைக்கிறது தான். இதோடைய விஸ்தாரம் தான் நம்ம ஞானம். ஸோ அப்போ மெயின் அந்த நினைவு. நேற்று முரளி முடிக்கும்பொழுதே என்ன சொன்னார், அதிகமாக கேட்டு என்ன பண்ண போகிறீங்க, நினைவில் இருங்க. அதிகமாக பேசி என்ன பண்ண போகிறீங்க, நினைவில் இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். இதுதான் முக்கியமான விஷயம். ஆத்மாக்களாகிய நீங்கள் பாபாவை மாதிரி முழுவதிலும் நிரம்பியவராக ஆகிறீங்க. மற்றபடி இந்த கண்களால் பார்க்கக்கூடிய அனைத்து பழைய பொருட்களும் இறுதியில் அழிஞ்சிடும், எதுவுமே மீதி இருக்காது. பாபா அழிவற்ற சர்ஜன். ஆத்மாக்களாகிய நீங்கள் கூட அழிவற்றவர்கள், அனாதியாக இருப்பவர்கள், ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுப்பவர்கள். நாளுக்கு நாள் மனிதர்கள் எடுக்கிற உடலோ அழுக்காகிக்கிட்டே நோயுடையதாகத்தான் கிடைக்கும் ஒவ்வொரு ஜென்மத்திலும். ஆனால் நாம் இப்போ மிகவும் உயர்ந்தவர்களாக ஆகிட்டு இருக்கிறோம். நம்மை உயர்ந்தவராக மாற்றிக்கிட்டு இருக்கிறது அப்பா. நம்மை ஒன்றும் சாது சந்நியாசிகள் உயர்ந்தவர்களாக மாற்றுறது கிடையாது. ஏன்னா அவர்களே கீழ் நோக்கி தான் வராங்க. அவர்களையும் பாபா தான் உயர்த்தணும். பாபா தான் நம்மை உயர்த்துறார். அப்படிப்பட்ட பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளே, நான் உங்களை என் கண் இமைக்குள்ளே வச்சு உங்களை அழைச்சிட்டு போகிறேன். எப்படி சொல்கிறார் பாருங்க, கண்ணிமைக்குள்ளே. இது ஆக்சுவலாக சினிமா பாடல்களில் வரும், உன்னை நான் கண்ணிமையில் வைப்பேன்ட்டு.
அது பாபாவுடைய வார்த்தையாக இருக்குது. கண்ணிமைக்குள்ளே வச்சு அழைச்சிட்டு போவேன். ஸோ அதுக்கு தான் பாபா சொல்வார், கண்ணிமைக்குள்ளே வைக்கணுன்னா நீங்கள் எவ்வளோ லேசாக இருக்கணும். அதனால தான் எந்த சுமையும் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு டபுள் லேஸாகிடுங்கன்றார். அப்போ தான் உங்களை அப்படியே அழகாக நான் கூட்டிட்டு போக முடியும், வெண்ணெயிலிருந்து முடிய எடுக்கிற மாதிரி. ஆத்மாக்கள் பாபாவுடைய கண்ணில் இருக்கிறீங்க, கண்ணில் உட்கார வச்சிருக்கிறார் பாபா. பாபா சொல்கிறார், ஹே ஆத்மாக்களே, நான் உங்களை என் கண்களில் அமர்த்தி பரந்தாமத்திற்கு அழைச்சிட்டு போவேன். இன்னும் கொஞ்ச நேரம்தான் இங்கே இருக்குது, அதனால் தயவு செய்து முயற்சி பண்ணுங்க. என்ன முயற்சி? முழுக்க முழுக்க பாபா நினைவை தவிர அனைத்தையும் மறக்கணும். மனம் அந்த அளவுக்கு லேசாகணும், அதுதான் முயற்சி. ஸோ அதனால் அப்படிப்பட்ட இனிமையான பாபாவை எந்த அளவுக்கு நான் நினைவு பண்ணுறேன்னு உங்கள் மனசை நீங்களே கேளுங்க. ஸோ பாபா 2 பேர் சொல்கிறாரு. ஸோ நம்ம ஊரில் லைலா மஜ்னுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க விகாரத்துக்காக லவ் பண்ணலை, உண்மையான அன்பு இருந்தது. அந்த நினைவுனால் ஒருவரை ஒருவர் பார்த்துட்டு இருந்தாங்க, ஒருவரை ஒருவர் சந்திச்சுட்டு இருந்தாங்க நினைவுனாலேயே. பாபா சொல்கிறாரு, நீங்களும் அந்த மாதிரி ஆகணும். அதேமாரி மீரா கிருஷ்ணன் காதல், ஆண்டாள் ஆண்டாள் கிருஷ்ணன் காதல், இதெல்லாம் அவங்க என்ன கிருஷ்ணனை நேரடியாக பார்த்தாங்க. ஸோ மனதாலேயே அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாபாவை நினைக்கணும். அவங்க ஒரு ஜென்மத்து காதலன் காதலிகள், நீங்கள் என்னுடைய பல ஜென்மத்து காதலிகள். அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ நடக்கிற விஷயம் இல்லையா? ஜென்ம ஜென்மமாய் நான் உன்னை காதலிப்பேன்ட்டு நீங்கள் சினிமா பாடலாம் கேட்டிருப்பீங்க இல்லையா? அது உண்மையில் இப்போதைய விஷயம். பல ஜென்மமாக நாம் தான் அவரை காதலித்தோம், கடவுளைத்தான் காதலித்தோம் இல்லையா? ஏன்னா உலகியல் காதல் அதெல்லாம் ஒரு டைமுக்கு அப்புறம் கசந்துடும். அப்போ மறுபடியும் என்ன ஆகும்? அங்கே ஏமாற்றப்பட்டு கடவுள் பக்கம்தான் நம்ம புத்தி போகும். தங்க யுகத்தில் காதலன் காதலின்ற வார்த்தையே இருக்காதுன்றார். அங்கே தூய்மையாக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சொர்க்கத்தில் போய் ராதை கிருஷ்ணர் லவ் பண்ணாங்கன்னு எழுதிட்டாங்க பாங்க, அதுவே ஒரு மிகப்பெரிய நிந்தனை இல்லையா? அவங்களுக்கு லவ்னா என்னன்னே தெரியாது, அவ்வளோ பரிசுத்தமானவர்கள். அங்கே ஒருவரை இன்னொருத்தர் நினைச்சாங்க அப்படின்னா அவங்க உடனே தோன்றிடுவாங்க, உடனே அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ இது புதுசாக இருக்குது இல்லையா? புதுசாக ஒரு விஷயத்தை பாபா சொல்கிறார். நினச்ச மாத்திரத்தில் அங்கே எதிராக இருப்பாங்கன்றார். ஸோ ஏன்னா அங்கே யோக பலத்தினால்தான் குழந்தையே பிறக்குது இல்லையா? ஸோ அப்போ ஒருவர் நினைக்கிறாங்க, இப்போ ஒருத்தரோட விளையாடணும்னு நினைக்கிறாங்கன்னும் போது டக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க டக்குன்னு வந்துடுவாங்க போல இருக்குது, உடனடியாக அங்கே சந்தோஷம் கிடைக்க போகுது. ஸோ அந்த நினச்சி ஏங்குறது இதெல்லாம் அங்கே கிடையாது. அங்கே தான் நினச்ச உடனே எதிராக வந்துட போகிறாங்களே இல்லை? எந்த நேரமும் கூடவே இருந்தால் லவ்வே சலிச்சு போயிடும் இல்லையா? குழந்தைகளாகிய உங்களுக்கு இங்கே கண்ணால் பார்க்குறதுக்கு எதுவும் கிடையாது, சொர்க்கமும் கிடையாது, பாபாவையும் நேரில் உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அப்போ புத்தியினால் தான் பாபாவை நினச்சி இயங்கணும். ஸோ ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க, திருமணம் ஆகிற வரைக்கும் தான் காதல், திருமணம் ஆனவுடனே அந்த லவ் ஃபெயிலியர் ஆகிடும்னுவாங்க, அதுக்கப்புறம் அங்கே காதல் இருக்காதுன்னுவாங்க. ஸோ அதனால தான் பாபா உடலை எடுக்கலப்பில் இருக்குது. ஏன்னா இந்த காதல் அப்படியே இருக்கணும், தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் இல்லையா? கடைசி வரைக்கும் சேராது, கடைசி வரைக்கும் பாபா வயசாக மாட்டார், குணம் மாறாது. என்ன மாதிரி காதலன்? மற்ற நீங்கள் மனிதர்களை கடைசி வரைக்கும் லவ் பண்ண முடியுமா? ஒரு டைமுக்கு அப்புறம் என்னடா அது இவங்களே லவ் பண்ணணும்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்களுடைய தோற்றம் மாறிடும், குணம் மாறிடும், எல்லாமே மாறிடும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்களை ஆத்மான்னு உணர்ந்து உங்களுடைய பிரியதர்ஷன் தந்தையை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அவ்வளோதான் உங்களுக்கு உங்கள் ஃபுல்லாக பாபா லவ் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையே, ஃபுல் டைம் ஜாபே. அதில் அனைத்தையும் மறக்கிறோம். ஒரு சினிமா பாட்டு ஒன்று வரும், எனக்கு டக்கு ஞாபகம் இல்லை, தாஜ்மஹால்ன்ற ஒரு படத்தில் குளிருதுன்ட்டு ஏதோ ஒன்று வரும். அது என்னென்னா ஊரே பற்றி எரியும் இவங்க லவ் பண்ணுறதுனால, வேறு ஜாதினால. ஆனால் இதுங்க ரெண்டும் காதல் போதையிலேயே இருக்குங்க. ஸோ ஊரே எரியும், ஆனால் இவங்க காதல் போதையில் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம பாபாவுடைய நினைவின் போதை, காதல் போதையில் மூழ்கி இருக்கும்போது தான் உலக அழிவு நடக்கும் கடைசி நேரத்தில். நான் நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், இல்லையா? ஸோ உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை ரொம்ப ரொம்ப குஷியாக நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. நினைக்க தான் அந்த சந்தோஷம் வரும். பாபா தினம் தினம் புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் என்னை உங்களுடைய பிரியதர்ஷனாக காதலிச்சிங்க, எனக்காக உங்கள் உயிரையே கொடுத்தீங்க. இப்போவும் பக்தி பாருங்கள், நெருப்பில் நடக்கிறாங்க. கணவன் சொன்னான் மனைவி போய் நடப்பலை, அல்லது மனைவி சொன்னான் கணவன் நடப்பலை. ஆனால் கடவுளுக்காக நடக்கிறோன்னா அதுதானே உண்மையான காதல். உங்களையே அர்ப்பணிச்சிங்க. இது இல்லாமல் காசியில் அந்த கிணத்துல போய் தற்கொலையெல்லாம் வேறு பண்ணிக்குவாங்க. இப்போவும் அகோரிகள் அப்படி தானே இருக்கிறாங்க, எல்லாத்தையும் தூக்கி கடைசிட்டு சிவன்னு போய் இருக்கிறாங்கல்ல. பிரியதர்ஷனே, நீ வந்தால் என்னையே உனக்கு அர்ப்பணமாக்குவேன்னு நீங்கள் சொன்னீங்கன்றார் பக்தி மார்க்கத்தில், ஞாபகப்படுத்துகிறார். ஸோ அப்போ கடவுளை பார்த்து சொன்னது தான் இன்றைக்கி லவ் சாங்காக காதலனை பார்த்து காதலியை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த காதலன் இப்போ வந்துட்டார். எதுக்கு வந்திருக்கார் தெரியுமா? அவங்க எல்லோரையும் அவரை மாதிரியே அழகாக்கிறதுக்காக வந்திருக்கிறார். அவரை மாதிரியே ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார். எப்போ ஆத்மாவாகிய நீங்கள் அழகாகிறீங்களோ, உங்களுடைய மனம் புத்தி அழகாகுதோ, அப்போ உங்களுடைய உடலும் அழகாகிடும், அழகான உடல் கிடைக்கும். ஆத்மாவில் தான் கலப்படம் ஆயிடுச்சு, விகார அழுக்கு சேர்ந்துடுச்சு. இப்போ என்னை நினைக்க நினைக்க அந்த அழுக்கெல்லாம் நீங்கிடும். மதுபனில் வரக்கூடிய குழந்தைகளுக்கு அவ்வளவு ஏகாந்தம் இருக்குது நினைவு செய்கிறதுக்கு. வீட்டுக்கு போனால் நிறைய பிரச்சனை வரும், சம்பாதிக்கணும், 1008 வேலை. மதுபனில் நினைக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை. சாமியார்கள் கூட, துறவிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வாக்கிங் போகும்பொழுது அவ்வளோ அமைதியாக இருப்பாங்களாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க கூட மாட்டாங்களாம். கையில் ஜபமாலை வச்சுக்கிட்டு குனிஞ்ச தலை நிமிராமல் உருட்டிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ அவங்களுடைய அந்த அமைதி கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் கூட, பாதிரியார்கள், கன்னிகாஸ்திரியெல்லாம் ரொம்ப பொறுமையாக நடந்து கிறிஸ்துவின் நினைவில் நடப்பாங்களாம். ஸோ இதை கேட்கும்போதே நமக்கு எப்படி இருக்குல்ல? ஏன்னா நம்ம கன்னிகாஸ்திரிகளை எல்லாருமே பார்த்துருப்போம். சொல்லும்போது தான் யோசிக்கிறோம் கொஞ்சம். அதாவது சின்ன பெண்கள் மேபி அந்தளவுக்கு இல்லாமல் இருக்கலாம், பட் கொஞ்சம் வயசானவங்க, அந்த 40 வயசு இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா தெரியும். அந்த ஜபமாலை கையில் சுற்றிக்கிட்டே இருக்கும், தனியாக அவங்க பாட்டுக்கு குனிஞ்ச மாதிரியே நடந்து போவாங்க. ஸோ அந்த கிறிஸ்துவின் நினைவின் போதையில் நடக்கிறாங்க. ஆனால் அப்பாவை அவங்களுக்கு தெரியவே தெரியாது. பாருங்கள், இவ்வளோ முயற்சி பண்ணோம் அவங்க சொர்க்கத்துக்கு வரல பாருங்கள். அப்போ நம்ம எவ்வளோ அதிர்ஷ்டசாலிகள். கடவுள் பெயர் ரூபத்திற்கு அப்பாற்பட்டவர்னு நாம் சொல்லிட்டோம். ஏன்னா கடவுள் தான் புள்ளியாச்சு, அப்போ என்னத்தை அவங்க பார்க்க முடியும்? அதனால் அவருக்கு ரூபமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த புள்ளியை எப்படி நினைவு செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரியும், அவரை புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால தான் இங்கே அப்பாவை பார்க்க வந்திருக்கிறீங்க. மதுபனுக்கு எவ்வளவு மகிமை பாடப்படுது. ஸோ இதுதான் உண்மையான மதுபன். ஸோ மதுபன்றதே தேன் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு அர்த்தம் வரும். ஸோ இதுதான் உண்மையான மதுபன். இங்கே வந்திருக்கிறீங்க. இங்கே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஏகாந்தத்தில் உட்காந்து அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. மற்றவர்களை எல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. இங்கே நிறைய இடம் இருக்குது, மாடியில் போய் நீங்கள் நினைவு பண்ணலாம். ஆக்சுவலாக மதுபனில் ஃபுல்லாக மலையாக இருக்கும். அந்த மலையிலேயே கூட நிறைய இடம் இருக்குது இல்லையா, அங்கங்கே பார்க்காக கட்டி விட்டுருப்பாங்க, ஊஞ்சல் இருக்கும். எங்கே வேணாலும் உட்காந்து நீங்கள் நினைவு பண்ணலாம், யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க.
ஏன்னா நம்ம போகிறதே அதுக்கு தான் போகிறோன்னு தெரியும். அதனால் நம்ம கூட வந்தவங்க கூட நீங்கள் தனியாக உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டு பக்கத்தில் வரமாட்டாங்க. ஸோ அதிகாலையில் மொட்டை மாடிக்கு போய் பாபாவை நினைவு பண்ணுங்க. ஸோ இது மதுபனில் இருக்கிறவங்களுக்கு சொன்னாலும் நம்ம வீட்டுக்குமே இது பொருந்தும். மொட்டை மாடியில் நினைவு பண்ணலாம், ஜாலியாக இருக்கும். ஏன்னா மொட்டை மாடி சூப்பரானது. காலையில் ஒரு 7-8 மணி வரைக்குமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். 7 மணிக்கெலாம் சூப்பராக இருக்கும். 4 மணிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கொசுக்கடி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்படியாவது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நடந்துக்கிட்டே இருந்தால் அதுவும் தெரியாது. போய் நீங்கள் நினைவு பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அளவற்ற சந்தோஷம் அனுபவமாகும். ஸோ முடிஞ்சால் நைட்டு முடிஞ்ச உடனே வருதே 1 மணி, அதை எல்லோரும் நைட்டுன்னு தான் சொல்லுவாங்க, அது ஆக்சுவலாக பகல் இல்லையா? ஸோ அப்போவே எழுந்திரிச்சிடுங்க. 1 மணி 2 மணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு நினைவு பண்ணுங்கள். ஏன்னா தூக்கத்தை வென்றவர்ன்ற அந்த பெருமைக்குரியவர் நீங்கள் தான். கீதையில் அர்ஜுனனை கூப்பிடும்பொழுது தூக்கத்தை வென்றவனே அர்ஜுனான்ட்டு கிருஷ்ணர் கூப்பிடுவார். ஸோ அது உண்மையில் நம்முடைய மகிமை. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா சீக்கிரமாக தூங்க போகணும். சீக்கிரமாக தூங்கினாதான் எழுந்திரிக்க முடியும், இல்லாட்டினா உடம்பு வீணாக போயிடும். அதையும் புரிஞ்சுக்கணும். ஸோ சீக்கிரமாக தூங்க போயிட்டு அதிகாலையில் 1 மணி 2 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிக்கோங்க. எழுந்திரிச்சு மொட்டை மாடிக்கு போய் தனியாக நினைவு யாத்திரையில் இருங்க. ஏன்னா அந்த எழுந்திரிக்கிறது ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கணும், தூக்க கலக்கத்தில் எழுந்திரிக்கக்கூடாது. அப்போ அந்தளவுக்கு நீங்கள் சீக்கிரமாக தூங்கணும். நிறைய பேர் தூங்குறதே லேட்டாக தூங்கிட்டு காலைல ஏஞ்சி தூக்கம் வருதுன்னா அதுக்கு இதுதான் காரணம். ஸோ அப்படியும் ஒரு வேளை ஸ்லைட்டாக கண் இருக்குதுன்னா அந்த நேரம் முரளி கேளுங்க, போதையாக இருக்கும். ஸோ அந்த கேட்ட முரளியை நினைவு பண்ணிக்கிட்டே பாபாவை நினைவு பண்ணுங்க. ஏன்னா வருமானத்தை சம்பாதிக்கிற நேரம், அதில் அதிகாலை நேரம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாததுனால ரொம்ப அற்புதமாக உங்களால் வருமானத்தை சம்பாதிக்க முடியும். ஸோ எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டு அவருடைய மகிமையை பாடிக்கிட்டு இருங்க. இல்லை, ஸோ மகிமை பாடுறது இந்த முரளியில் உள்ள வார்த்தைகள் நமக்கு அவருடைய மகிமையை சொல்லும். ஸோ அது அந்த நினைவிலே இருங்க. அதேமாதிரி உங்களில் ஒருவருக்கு ஒருவர் பாபா எவ்வளவு இனிமையானவர், என்னென்னலாம் எனக்கு பண்ணியிருக்கிறார், அதை பரிமாறிக்கிட்டே இருங்க. ஸோ அதுவுமே யோக கணக்கில் வரும். அவங்களுக்கு பாபா என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்றது ஞாபகம் வரும். உங்களுக்கு பாபா என்னென்ன பண்ணார்னு நீங்கள் சொல்லும்போது தான் அவங்களுக்கும் ஆமாம் எனக்கும் இந்த மாதிரி பண்ணார். சில சமயம் வீடியோவில் சிஸ்டர்ஸ்லாம் அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணும்போது எனக்கு கூட இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு பாபா பண்ணதை ஞாபகப்படுத்துகிறோம்ல நம்ம, அதுவே எவ்வளோ பெரிய சேவை. அவரை நினைக்க நினைக்க பாவங்கள் அழிஞ்சிக்கிட்டே வரும். இதன் மூலமாக தான் அளவற்ற வருமானம் நமக்கு சேமிப்பாகுது. இதை பண்ணுறதுக்கு மதுபன் அற்புதமான வாய்ப்பு. அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் பண்ண முடியாது இல்லையா? பல விதமான டிஸ்டர்பன்ஸ், குழந்தைங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், வீட்டு வேலை செய்யணும், பல விதமான இல்லையா? எல்லார் வீடும் அமைதியாக இருக்குது. எல்லோரும் பாபா குழந்தையாயிட்டால் பரவாயில்ல. ஸோ அது பெரும்பான்மையான வீட்டில் அப்படி இருக்காது. ஸோ அப்படி பாபா குழந்தை ஆகிற வீட்டில் கூட அமைதி ஃபுல்லாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் மதுபனில் அந்த பிரச்சனை கிடையாது. எங்கே வேணாலும் போகலாம், நடுராத்திரி கூட, ஃபுல் சேஃப்டி. அங்கே வெளி உலகத்தில் உங்களுக்கு நேரமும் இல்லை, உலகத்துடைய வாயு மண்டலமும் ரொம்ப ரொம்ப அழுக்காக இருக்குது. அதனால் உங்களால் அங்கே நினைவு யாத்திரையில் இருக்க முடியல. அந்த வாயுமண்டலம் தாக்கிறது தான் உங்களுக்கு தூக்கம் வர வைக்கிறது, தேவையற்ற எண்ணங்களை வர வைக்கிறது, இதெல்லாம் நினைவு பண்ணும்போது வர்றதுக்கான காரணம். ஸோ இந்த நினைவை பற்றி நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் எதுவும் இல்லையே. காதலன் காதலிகள் ஏதாவது எழுதிக்கிட்டா இருக்கிறாங்க. ஸோ உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள். அதாவது நேரில் பார்க்கும்போது நம்ம பாபாவை நினைக்கிறதுன்றது பாபாவை நேரில் பார்க்குறது தானே. ஸோ உள்ளுக்குள்ளே நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் யாருக்காவது துக்கம் கொடுக்குறேன்னா, இன்று துக்கம் கொடுத்த நான் யாருக்காவது எண்ணத்தினாலேயோ வார்த்தையினாலேயோ அல்லது செயல் மூலமாகவோ எத்தனை பேருக்கு நான் பாபாவை ஞாபகப்படுத்தினேன் அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டே இருக்கணும்.
ஏன்னா நீங்கள் இங்கே முன்னேறதுக்காக வந்திருக்கிறீங்க. அதனால் முயற்சி பண்ணணும். இங்கே தூங்கிறதுக்கோ மதுபனை சுற்றி பார்க்குறதுக்கோ வரல. ஆனால் பெரும்பாலும் சுற்றி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இல்லையா? சரி, ஒரு தடவை ஆசை போய் பார்த்தீங்களா, அடுத்த தடவைலாம் போகும்போது நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் விடுங்கன்ட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் எங்கேயாவது உட்காந்துட்டு பாபா நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு தான் நம்ம போகிறது. ஸோ பாபா இது சாக்காரவாணி இல்லையா? அப்போல்லாம் இந்த மாதிரிலாம் பெருசாலாம் இருக்காது. அதனால் மொட்டை மாடியில் போய் நினைவு பண்ணுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அங்கேயும் மொட்டை மாடியெலாம் இருக்குது இல்லையா? ஸோ அப்படியும் நினைவு பண்ணலாம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வருமானத்தை சேமிங்க. இது சேமிக்கிற நேரம் சங்கமயுகம். சங்கமயுகன்றது உத்தம புருஷர் ஆகிறது மட்டும் இல்லை, சேமிக்கிற நேரமும் கூட 5000 வருஷத்துக்கு. இங்கே மதுபனில் நீங்கள் தங்குற அந்த 5-7 நாட்கள் முரளி கேட்டுட்டு தனியாக போய் உட்காந்துக்கோங்க. எங்கேயாவது உட்காந்து பாபாவை நினைவு பண்ண ஆரம்பிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? ஏன்னா முரளியில் சொன்னதை விட அதிகமாக யாரும் எதுவும் சொல்லிட போகிறது கிடையாது. ஸோ உங்களுக்கு முரளி நல்லா புரிஞ்சுதுன்னா அங்கே கிளாஸ் எடுப்பாங்களே, அது நமக்கு போர் அடிக்கும். முரளி புரியாதவங்களுக்கு அது பிடிக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா, நீங்கள் பாட்டுக்கு முரளி கேட்டுட்டு போய் தனியாக அமைதியாக உட்காந்து நினைவு பண்ணுற வேலையை பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இப்போ அது மட்டும் இல்லை, அது நம்முடைய சொந்த வீடு. மதுபன்றது தான் நம்முடைய உண்மையான வீடு. மற்றபடி லௌகீக வீடு நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸுன்னு புரிஞ்சுக்கோங்க. நம்ம வீடு மதுபன் தான். ஸோ கீழே இருக்கிற வீடு மதுபன், மேலே சூக்ஷ்மவதனம், பரந்தாமம், 3 வீடு நமக்கு, சொர்க்கமும் கூட. அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாபாவை நினைவு செய்து உங்களுக்கான வருமானத்தை சேமிச்சுக்கிட்டே இருங்க. நிறைய தாய்மார்கள் பந்தனத்தில் இருக்கிறாங்க. அதனாலேயே பாபாவை மற்றவர்களை விட அதிகமாக நினைவு பண்ணுறாங்களாம். பாபா என்னை இந்த பந்தனத்திலேருந்து விடுவீங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு சகோதரி அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்கள சென்டர் கூட விட மாட்டாங்க, அவ்வளோ பிரச்சனை அவங்க கணவன். அவங்க தமிழ்நாட்டுக்கு வந்தப்போ அப்பப்போ தெரியாமல் கோயிலுக்கு போகிறேன், அப்படி போகிறேன், இங்கேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கீதா பாఠశాலைக்கு போயிட்டு வருவாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு பிரதர் மத்தாச்சி நீங்கள் மதுபன் போகணுன்னு ஆசைப்பட்டீங்க இல்லையா, இதுதான் உங்களுக்கு சான்ஸு, போங்க. நான் எப்படி போகிறது எனக்கு எதுவும் தெரியாது, அதெல்லாம் பாபா பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி எப்படியோ இங்கே சென்டரில் கூட லெட்டர் கொடுக்கல. ஏன்னா அமெரிக்காவிலேருந்து திடீர்னு வந்தோடனே எப்படி லெட்டர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கே கால் பண்ணி திடீர்னு எல்லாம் ரெடியாகி போயிட்டு மேஜிக் ஆகிடுச்சு. ஹஸ்பண்டு கால் பண்ணிக்கிட்டே இருக்கார், எங்கே போனேன்ட்டு. இப்போ அவங்க சொல்லுங்க, எனக்கு எதுவுமே தேவையில்லை, எனக்கு பாபா மட்டும் போதும், நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வீட்லேயும் ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு அப்படி அழுது சொல்லியிருப்பாங்க அந்த விஷயத்தை. சிவபாபா என்னை இந்த பந்தனத்திலேருந்து விடுவீங்க அப்படின்னு அழுகுறாங்களாம். இந்த காம விகாரத்துக்காக அந்த அளவுக்கு அடி வாங்குறாங்க. இப்போ கூட பெண்களை காமத்துக்காக அடிக்கிற கணவன்மார்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ இதோடைய நினைவாக தான் திரௌபதியை சபையினர் முன்னாடி துகிலெறிகிறதாக மகாபாரதத்தில் காட்டப்பட்டிருக்குது. உண்மையிலே அந்த திரௌபதிகள் நீங்கள் தான் உங்களை தூய்மையாக்க சொல்லி பாபா கிட்ட அழுதுட்டு இருக்கிறீங்க. அதனால் பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. நினைவு பண்ண 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 உங்ககிட்ட யாருமே நெருங்க முடியாது. அடுத்த 21 பிறவிக்கு தூய்மையாக இருக்க போகிறீங்க. பாபா நிறைய புத்திசாலித்தனமான யுக்திகள் எல்லாம் கொடுக்குறார் அவரை நினைவு செய்கிறதுக்கு இல்லையா? இல்லையே, என்ன அந்த மாதிரிலாம் கணவன் அடிக்கிறது இல்லையே, பரவாயில்ல, அந்த மாதிரி கணவன் எனக்கு கிடைக்கலையேன்ட்டு பாபாவுக்கு நன்றி சொல்லி நினைங்க. ஏதோ ஒரு வழியில் இல்லையா, துக்கம் இருந்தால் காப்பாற்றுன்னு நினைங்க, துக்கம் இல்லைன்னா அப்பா என்னை எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கிற பாபான்னு அவருடைய மகிமையை பாட்டின்னு நினைங்க. மற்றபடி இங்கே போய் கங்கையில் குளிக்கிறது இந்த மாதிரி விஷயமெல்லாம் கிடையாது. அதே மாதிரி குளிச்சுட்டு தான் பாபாவை நினைக்கணும் அப்படியும் கிடையாது இல்லை. அந்த மாதிரிலாம் வேறு நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. ஆனால் நீங்கள் டாய்லெட் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குளிக்கணும். பக்தர்கள் கூட குளிக்கும் பொழுது
கடவுளையோ அல்லது தெய்வங்களையோ நினைவு செய்வாங்க இல்லையா. அந்த குளத்துக்குள்ளே நின்றுட்டு குறிப்பாக பிராமணர்கள்லாம் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அப்போ பக்தர்களே குளிக்கும்போது நினைக்கிறாங்கன்னா உங்களால் குளிக்கும்போது நினைக்க முடியாதா? சாப்பிடும்போது நினைக்க முடியாதா? ஸோ அதனால் நினைக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னா சொல்லவே முடியாது. முக்கியமான விஷயமே நினைவு தான். இதில் ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லணும். பாபா அடிக்கடி சொல்லுவார் இல்லையா, பணக்காரர்கள் கேட்டால் நேரமே இல்லைன்னுவாங்கன்ட்டு. ஒரு சகோதரி அவங்க பார்த்திங்கன்னா வீட்டு வேலை தான் செய்கிறாங்க. வீட்டு வேலை செய்கிறாங்க, அப்புறம் குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்க. அந்த ஸ்கூலில் சேர்க்குறதுக்கு முன்னாடி குழந்தைங்கள பார்த்துக்குவாங்களே, அது வச்சுருக்கிறாங்க. ஆனால் என்ன ஆனாலும் சாயங்காலம் 7 மணிக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன். அதாவது அவங்க அவ்வளோ ஏழ்மையாக இருக்கிறாங்க, இருந்தாலும் 7 மணிக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன், சென்டருக்கு தான் போவேன். அப்போ அதுதான் பாபா சொல்கிறார், ஏழைங்களுக்கு தான் இந்த ஞானம் புரியுது, இதோடைய அருமை புரியுதுன்றார். இங்கே முக்கியமான விஷயம் நினைவு இல்லையா. நீங்கள் எது பண்ணாலும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. குளிக்கும்போது கோயிலில் நான் குளிக்கிறதோடைய நினைவாக தான் அபிஷேகம் பண்ணுறாங்க. ஸோ பக்தர்களுக்கு நான் சக்தி கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படி நினைக்கலாம். ஸோ ஒவ்வொரு விஷயமுமே நம்ம நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இல்லையா. நம்மளை பொருத்தி பார்க்க முடியாத விஷயமே கிடையாதுன்றார். இன்னும் கேட்டிங்கன்னா ஐயப்பன் உட்காந்துட்டு இருக்கிற போஸ் பார்த்தாலே டாய்லெட் போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படின்னா டாய்லெட் போகும்பொழுதும் நினைக்கிறது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அவர் அப்படி உட்காரதுக்கு இல்லைன்னா வேறு ஓகே கர்மேந்திரியங்களை கட்டு போட்டு இருக்கிறாருன்னு இருக்குது. பட் இருந்தாலும் அந்த பொசிஷனில் உட்கார வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா பாபா சொல்லியிருக்கார், நீங்கள் டாய்லெட் போகும்போது கூட என்னை நினைக்கலாம். ஸோ அதனால் இப்போ பக்தி மார்க்கத்தில் அப்படி கிடையாது. பீரியடு வந்தால் கூட கோயிலுக்கு போகக்கூடாதுன்னுவாங்க. இங்கே அந்த ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. நீங்கள் குளிக்காமல் இருங்க, எப்படியா இருந்தாலும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இங்கே முக்கியமானது நினைவு. ஞானம் உங்களுக்கு நிறைய கிடைக்கிது. 84 பிறவி சக்கரத்தின் ஞானம் இது. ஸோ உங்களுக்குள்ளே செக் பண்ணுங்க, கேளுங்க, நாள் முழுவதும் நான் எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்கிறேன், அந்த இனிமையிலும் இனிமையான தந்தை, என்னை சொர்க்கத்துக்கு எஜமானராக்கக்கூடிய தந்தையை முழு நாளும் எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறேன்னு கேளுங்க. என்னுடைய மனது அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்குதா அப்படின்னு கேளுங்க. எங்கெல்லாம் போகுது செக் பண்ணுங்க. எங்கே போகுது? போகக்கூடாது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் உலகம் கிடையாது, உலகம் அழிஞ்சிடுச்சு தானே. அப்போ நீங்கள் அழிக்காமல் ஒரு உலகத்தை வச்சுருக்கிறீங்களா? அதை அழிக்கணும். ஏன்னா இந்த உலகம் இருக்க போகிறது கிடையாது, எல்லாம் அழிய போகுது. ஏன் அதை நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஸோ யாருடைய நினைவு வருதோ அங்கே பற்று இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். பாபாவும் நானும் மட்டும்தான் இருக்க போகிறேன். இந்த மாதிரி உங்களுக்குள்ளே பேசும்பொழுது தான் உங்களுக்கு அளவற்ற சந்தோஷம் அனுபவமாகும். யார் இங்கே வரீங்களோ அவங்க தான் இருக்கிறதுல மிக பழமையான பக்தர்கள். யார் இங்கே வர்றது இல்லையோ அவங்க சமீபமாக பக்தர்களானவங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அவங்க லேட்டாக வருவாங்க. ஸோ யார் பக்தி மார்க்கத்தின் ஆரம்பத்திலிருந்தே பக்தி செய்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக இங்கே அப்பா கிட்ட ஆஸ்தியை அடைவாங்க. இங்கே நீங்கள் பண்ணுற முயற்சி எல்லாமே மறைமுகமானது. யார் இந்த ஞானத்தை தாரணை பண்ணலையோ அவங்களால முயற்சியே பண்ண முடியாது இல்லையா. ஞானம் தாரணை ஆகணும், அதுக்கு நினைவு முக்கியம். நினைவு பண்ணுறதுக்கு ஞானம் முக்கியம். ஸோ ரெண்டுமே சமம், அதை புரிஞ்சுக்கணும். ஞானம் தாரணை ஆகலைன்னா முயற்சி பண்ண முடியாது. இங்கே நீங்கள் புத்துணர்ச்சி அடைகிறதுக்காக மதுபனுக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ இங்கே தங்குற அந்த ஒரு வாரத்தில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்களால் சேமிச்சிக்க முடியும். அதாவது பாபா ஒரு பெரிய ரகசியம் ஒன்று சொல்கிறார் பாருங்க. முழு வருஷமும் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டில் அல்லது சென்டரில் யோகா பண்ணி நீங்கள் சேமிக்கிற அளவை 7 நாளில் உங்களால் மதுபனில் சேமிக்க முடியுன்ற. அப்போ என்ன மாதிரி நேரம் நீங்கள் ஒவ்வொரு தடையும் போகும்போது அப்படி யூஸ் பண்ணீங்களா? அதே மாதிரி அமிர்த வேலையும் அப்படி தான். முழு நாள் யோகா பண்ணி உங்களால் சேமிக்க முடியாததை அமிர்த வேலையில் 1 மணி நேரத்திலே உங்களால் சேமிக்க முடியும். அப்போ அதை மிஸ் பண்ணலாமா? ஸோ 7 நாளில் நீங்கள் பக்காவாகிட முடியும். ஸோ இது வரைக்கும் முயற்சி பண்ணாததெல்லாம் கூட அங்கே போய் பண்ணிட முடியும்.
பாபா இதை உங்களுக்கு சிவபாபா கொடுக்குறார், இந்த அட்வைஸை உங்கள் அப்பா கொடுக்குற. ஸோ நினைவின் முக்கியத்துவத்தை ரொம்ப ஆழமாக சொன்ன இனிமையான தந்தைக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். தனிமையில் உட்காந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பாபாவை நினைவு செய்து வருமானத்தை சேமிங்க. என்னுடைய மனம் வேறு எங்கேயும் அலையில தானேன்னு செக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு இனிமையான தந்தையை நினைவு பண்ணுறேன் அப்படின்னு செக் பண்ணுங்கள். பாபா என்னை ராவணனுடைய கூண்டிலிருந்து விடுவிச்சிட்டார் அப்படிங்கிற சந்தோஷத்தில், நிரந்தர சந்தோஷத்தில் இருங்க. நமக்கு தான் இது சுதந்திரம் இல்லை, மற்றவங்க யாரும் சுதந்திரமாக இல்லை. நாம் இப்போ அதிக வெயிலும் அதிக குளிரும் இல்லாத சதா வசந்த காலமாக இருக்கக்கூடிய அந்த புத்தம் புதிய உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஆனந்தம் இருக்கணும். செம பவர்ஃபுல்லான வரதானம். என்னுடையதை உன்னுடையதாக மாற்றி கவலையற்ற மகாராஜாவாக இருக்கக்கூடிய சந்தோஷம்ன்ற பொக்கிஷங்களினால் நிரம்பியவராகுங்கள். அதுக்கு விளக்கம், எந்த குழந்தை அனைத்தும் உன்னோடது பாபான்ட்டு பாபா கிட்ட ஒப்படைச்சிடுறாங்களோ அவங்க எப்பயுமே கவலையற்றவராக தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் பொறுப்பு பாபா. நான் எதுக்கு கவலைப்படணும்? எதுவுமே என்னது கிடையாது, எல்லாமே அவருது. அவரதை பற்றி அவர் கவலைப்பட போகிறார், நான் எதுக்கு கவலைப்பட போகிறேன்? அப்படி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா கவலையற்றவராக இருப்பீங்க. ஏன்னா எல்லாருமே தன்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாக கவலையே இல்லாமல் இருக்கணும்னு தானே ஆசைப்படுறாங்க. எங்கே கவலையே இல்லையோ அங்கே நிரந்தரமாக சந்தோஷம் இருக்கும். இல்லை, சின்ன வயசில் பாருங்களேன், நம்ம சந்தோஷமாக சொல்லி கொதிச்சுட்டு இருப்போம். ஏன்? எதை பற்றிய கவலையும் கிடையாது, எல்லாம் அப்பா அம்மா பார்த்துக்க போகிறாங்க. பெருசானதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்மளே பார்த்துக்கும் போது தான் பிரச்சனை வருது. ஆனால் சின்ன வயசுலேயே நீங்கள் சேர்த்து வச்ச புண்ணிய கணக்கு தான் உங்களை பாதுகாத்துச்சு. அது உங்களுக்கு தெரியல. அதற்கான கருவியாக அப்பா இருந்தார், அம்மா இருந்தாங்க, அவ்வளோதான். அவங்க இறந்த பிறகும் நம்ம புண்ணிய கணக்கு நம்மை பாதுகாக்கும். அதற்கான கருவியாக பாபாவே இருக்கிறார், சுயம் கடவுளே இருக்கிறார். நாம் எதுக்கு கவலைப்படணும்? ஸோ அதனால் இது எல்லாம் உன்னோடையது பாபா அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்கள் சந்தோஷன்ற கஜானாவில் நிரம்பி இருப்பீங்கன்னு, உங்களுடைய சந்தோஷம் நிரம்பி வழியோன்றார். ஏன்னா கவலையே இருக்காது, எல்லாமே அவரோடது. நான் எதுக்கு கவலைப்படணும்? ஸோ அப்படிப்பட்ட கவலையற்ற மகாராஜாக்களாகிய உங்களுக்கு அளவற்ற பொக்கிஷங்கள், எண்ணிலடங்காத பொக்கிஷங்கள், அழிவற்ற பொக்கிஷங்கள் இருக்கும். அதில் நிரம்பி இருப்பீங்க நிரந்தரமாக. அது சத்தியுகத்தில் கூட இருக்காதுன்றார். யோசிச்சு பாருங்கள். ஏன்னா சத்தியுகத்து தேவதையை விட உயர்ந்தவர் பிராமணன் நீங்கள். அங்கே எப்போவும் ஆனந்தமாக இருப்பாங்கன்னு தெரியும். அதை விட ஆனந்தமாக நீங்கள் இருக்கணும். ஒன்று எல்லாத்தையும் பாபா பேர் எழுதி வச்சுடுங்க, பாபா வாரிசாக்கிடுதுங்க. நீங்கள் கவலையே பட போகிறது கிடையாது, இல்லையா? ஸோ அப்போ முழுக்க முழுக்க பாபா நினைவிலேயே இருக்க போகிறீங்க. எதுவுமே என்னதில் பாபா, எல்லாம் உன்னுடையது. உன்னுடைய சேவைக்காக என்னுடைய உடல் மனம் பொருள் அத்தனையும் நான் அர்ப்பணிக்கிறேன். அப்போ சதா ஆனந்தமாகத்தான் இருப்பீங்க. ஸ்லோகன். பாபா உங்களுக்கு கொடுத்துருக்கிற அனைத்து கஜானாக்களையும் நீங்கள் சேவைக்காக பயன்படுத்துறதுக்கு பேர் தான் உங்களுடைய சேமிப்பு கணக்கை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் முதுகெலும்பையும் கொடுக்கணும் அப்படின்னு பாபா சொல்லுவார் இல்லையா, ததிக்ஷி முனிவர் மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த அளவுக்கு நமக்கு தான் சேமிப்பாகுது. ஸோ செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.